அம்மா, பானுவை திருமண சடங்கிற்காக வெளியே அழைத்து வாருங்கள் என்று கார்த்திக் பற்களை கடித்தபடி கட்டளையிட்டான். ஆனால் மகனே, உனக்கு திவ்யாவுடன் அல்லவா திருமணம் நிச்சயமானது. அவள் பெயரை எடுக்காதீர்கள். இன்று முதல் அவள் எனக்கு இறந்து விட்டாள். என் திருமணம் பானுவுடன் தான் நடக்கும். அவன் கோபத்தில் கர்ச்சித்த சத்தம் அங்கிருந்த அனைவரையும் ஒரு கணம் நடுங்க வைத்தது. தான் பற்ற வைத்த நெருப்பு இவ்வளவு பெரிய வெடிப்பை உண்டாக்கும் என்றும் அதில் எல்லாம் சிதைந்து போகும் என்றும் திவ்யா நினைக்கவில்லை. கார்த்திக் திவ்யாவின் தங்கை பானுவை கட்டாய திருமணம் செய்து அவளை தன் அறைக்கு அழைத்து வந்து படுக்கையில் தள்ளினான். அவளது நீல கண்கள் கலங்க அவன் அவளை முறைத்து பார்த்தான். உன் அக்காவை அவளது காதலுடன் ஓடவிட்டுவிட்டு நான் உன்னை மன்னித்து விடுவேன் என்று நினைத்தாயா? இதற்கான விலையை இன்று இரவு முழுவதும் நீ செலுத்த வேண்டும். என் கோபத்தீயில் நீ இன்று இரவு முழுவதும் கருகப் போகிறாய் என்று சொல்லிக்கொண்டே கார்த்திக் தன் சட்டையின் பட்டன்களை கலற்றினான். திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லை என்றால் ஏன் மணமேடை வரை வந்தாய் என்று அவன் ஆத்திரத்தில் கத்தினான். மணப்பெண் கோலத்தில் இருந்த அந்த பெண் பானு பயத்தில் உறைந்து நின்றாள். அந்த நேரத்தில் திவ்யா ஒரு மலை உச்சியில் ராபினுடன் நின்றிருந்தாள். குளிர்ந்த காற்று அவர்களை தீண்டி சென்றது. தயவு செய்து ராபின், என் நிலைமையை புரிந்து கொள். இது சாத்தியமில்லை. வீட்டில் திருமண ஊர்வலம் வந்துவிட்டது. நான் போக வேண்டும். என்னை விடு. என்னால் என் அப்பாவின் தலை குனிந்துவிடும். அவர் உயிரோடு இருந்தும் செத்தவருக்கு சமமாகி விடுவார் என்று திவ்யா கைகளை கூப்பி கெஞ்சினாள். ராபின் மிகுந்த வேதனையுடனும் பதற்றத்துடனும் தன் தலைமுடியை கோதியபடி அவளை பார்த்தான். இல்லை திவ்யா, காதலின் பாதையில் இவ்வளவு தூரம் வந்த பிறகு இலக்கை அடையாமல் திரும்புபவன் இந்த ராபின் அல்ல. அவனது கடுமையான குரலை கேட்டதும் திவ்யாவின் முகம் வெளுத்தது. ராபினின் எண்ணம் சரியாக தோன்றவில்லை. அவள் பயத்துடன் தன் சுற்றிலும் பார்த்தாள். அவர்கள் ஒரு உயர்ந்த மலை உச்சியில் நின்று கொண்டிருந்தனர். எதையும் யோசிக்காமல் அவள் அங்கிருந்து ஓடத் தொடங்கினாள். ஆனால் அவள் நிலை தடுமாறி மலையில் இருந்து கீழே விழபோன போது ராபின் சட்டென்று முன்னேறி அவளது கையை பிடித்து தன்னோடு இழுத்து அடைத்து கொண்டான். ஒரு நொடியில் அவளை இழந்து விடுவோம் என்று அவளது இதயம் துடித்தது. அவளை தன்னோடு அணைத்தபடி ராபின் பெருமூச்சு விட்டான். என்ன காரியம் செய்தாய்? இப்போது கீழே விழுந்திருப்பாய் பைத்தியமே என்று கூறி அவளது நெற்றியை தன் நெற்றியோடு சேர்த்து வைத்து ஆழமான குரலில் பேசினான். தயவு செய்து ராபின், என்னை விடு. என் பெற்றோரின் மானத்தை மிதிக்காதே. ஊர் மக்களின் பேச்சை அவர்களால் எப்படி தாங்க முடியும்? செத்தே போய்விடுவார்கள். எனக்கு ஒரே ஒரு தங்கை தான் இருக்கிறாள். அவளை யார் மனம் முடிப்பார்கள்? என் பெற்றோரின் கௌரவத்திற்காக என்னை விடு என்று அவள் கைகளை கூப்பி கெஞ்சினாள். நீ போக வேண்டுமா என்று அவன் கோபத்துடன் கேட்டுவிட்டு ஓரடி பின்வாங்கினான். நீ போக வேண்டுமென்றால் சரி, நான் இறந்த பிறகு நீ போகலாம். அவன் ஒவ்வொரு அடியாக பின்னோக்கி செல்ல திவ்யாவின் உயிர் தொண்டைக்கு வந்தது. அவன் மலை உச்சியின் விளிம்பிற்கு சென்று இரு கைகளையும் விரித்து கண்களை மூடிக்கொண்டான். அவன் குதிக்க போன அந்த நொடியில் திவ்யா முன்னேறி அவனை பின்னோக்கி இழுத்தாள். ராபின் நிலை தடுமாறினான். அவள் இழுத்த வேகத்தில் அவன் அவள் மேல் மோத இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து மலையில் இருந்து உருண்டனர். கீழே உருண்டு விழுந்ததில் இருவருக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. மலையின் விளிம்பில் இருந்த ஒரு பெரிய பாறையை பிடித்து ராபின் தங்களை கீழே விழாமல் தடுத்தான். ஒரு கையால் திவ்யாவை இறுக்கி அணைத்து தன்னோடு சேர்த்து கொண்டான். திவ்யா மரண பயத்தில் இருந்தாள். ராபின், நாம் கீழே விழுந்து விடுவோம் என்று அவனை பிடித்து கொண்டு பயத்தில் கத்தினாள். உன்னை விழ மாட்டேன் என்று கூறிய ராபின் ஒரே இழுப்பில் அவளை மேலே ஏற்றிவிட்டு தானும் மேலே வந்தான். அந்த கடும் குளிர் காற்று தன் உடலை துளைப்பதை திவ்யா பயத்துடன் உணர்ந்தாள். ராபின் மலைப்பிரதேசத்து குடும்பத்தை சேர்ந்தவன். சிறுவயது முதல் இந்த மலைகளின் மடியிலேயே வளர்ந்தவன். இங்கிருக்கும் தட்பவெப்பநிலை அவன் இரத்தத்தில் ஊறியிருந்தது. அவனுக்கு இது ஒரு பொருட்டல்ல. ஆனால் அந்த பெண் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். ராபின், இரவு வரப்போகிறது. தயவு செய்து திரும்பி செல்வோம் என்று நடுங்கும் குரலில் சொன்னாள். ஒரே ஒரு நிபந்தனை என்று ராபின் தன் காயங்களையும் அவளது காயங்களையும் பார்த்தபடி உணர்ச்சியற்ற குரலில் கூறினான். திவ்யா கேள்விக்குறியுடன் அவனை பார்த்தாள். நீ அந்த கார்த்திக்கை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று ராபின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அழுத்தம் கொடுத்து கூறினான். இனி எங்கே திருமணம் ராபின்? திருமண ஊர்வலம் வந்த வழியே திரும்பி இருக்கும். என் பெற்றோரின் மானம் கப்பல் ஏறிவிட்டது. நீ என்ன நினைத்தாயோ அது நடந்து விட்டது. இப்போது என்னை விடு என்று திவ்யா கண்ணீரை துடைத்தபடி வேதனையுடன் அவனை பார்த்தாள். நான் உன் பெற்றோரின் மானத்தை குறைக்க விட மாட்டேன்.
உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ராபின் அவள் அருகே வந்து மரியாதையுடன் கூறினான். இதை கேட்டு திவ்யா அவனை ஆத்திரத்தில் பின்னோக்கி தள்ளினாள். நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா? மணப்பெண் கோலத்தில் இருந்த என்னை இங்கு கடத்தி வந்தவன் நீ. ராபின், இந்நேரம் நான் மரியாதையுடன் என் புகுந்த வீட்டிற்கு சென்றிருப்பேன். ஆனால் நீ எல்லாவற்றையும் அழித்து விட்டாய். என் மானம், என் பெற்றோரின் கௌரவம் அனைத்தையும் மண்ணோடு மண்ணாக்கி விட்டாய். உன்னையும் மன்னிக்க மாட்டேன், அந்த பானுவையும் மன்னிக்க மாட்டேன். உன்னை நேசித்ததற்காக எனக்கே என் மீது வெறுப்பு உண்டாகிறது என்று கத்தியபடி திவ்யா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு மலையிலிருந்து இறங்கத் தொடங்கினாள். இந்த முறை ராபின் அவளை தடுக்கவில்லை. ஏனென்றால் அவன் எதை நினைத்தானோ அது நடந்துவிட்டது. திருமணம் நின்றுவிட்டது. சூழ்நிலை கடினமாக இருந்தது, ஆனால் சாத்தியமற்றது அல்ல. ஏதோ ஒரு முடிவோடு ராபின் அவளுக்கு பின்னால் ஓடினான். அவள் மலையிலிருந்து இறங்கி சாலைக்கு வந்தபோது ராபின் அவளது கையை பிடித்து இழுத்தான். என்ன செய்கிறாய்? என் கையை விடு என்று கோபத்துடன் திவ்யா அவனை முறைத்தாள். இந்த மாலை நேரத்தில் உன்னால் இங்கிருந்து தனியாக செல்ல முடியும் என்று நினைக்கிறாயா? வா என்னோடு என்று ராபின் அவளது மணிக்கட்டை இறுக பற்றி கொண்டு தன் காரை நோக்கி இழுத்து சென்றான். திவ்யா அந்த மனிதனை வெறுப்புடன் பார்த்தாள். யாருக்காக ஒரு காலத்தில் பைத்தியமாக இருந்தாலோ அதே மனிதன் இன்று அவளது உணர்வுகளை மிதித்து விட்டான். அவளது கண்களில் ஒருபோதும் கண்ணீர் வரவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தவன் இன்று அவளை அள வைத்து விட்டான். கால்களில் தெம்பில்லாதவள் போல அவள் ராபினுக்கு பின்னால் இழுத்து செல்லப்பட்டாள். திவ்யாவின் திடீர் மறைவுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது கார்த்திக்கிற்கு நன்றாக தெரியும். அவனும் அவனது அம்மாவும் இப்போது ரகசியமாக பேசிக்கொண்டனர். இதுவரை மறைக்கப்பட்டிருந்த ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வருவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. பெரியவள் இல்லை என்றால் என்ன, சிறியவள் இருக்கிறாளே, திருமணம் இன்று நடந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்துடன் கார்த்திக் தன் அம்மாவிடம் அடுத்த திட்டத்தை பற்றி கூறினான். அவர் தலையேசித்து விட்டு அங்கிருந்து மறைந்தார். சிறிது நேரத்தில் கார்த்திக் வெளியே வந்தான். விருந்தினர்கள் அனைவரும் கூடியிருந்தனர். கார்த்திக் குடும்பத்தின் கௌரவம் கேள்விக்குறியாகி இருந்தது. ஆனால் கார்த்திக்கின் கோபத்திற்கு பயந்து அனைவரும் அமைதியாக இருந்தனர். அவன் தனது முடிவுகளில் மிகவும் பிடிவாதமானவன். அவனது விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடக்க முடியாது. அனைவரும் அவனது கட்டளைக்காக காத்திருந்தனர். கார்த்திக், நாங்கள் அனைவரும் உனக்காக காத்திருக்கிறோம். மகனே, உனது முடிவை அனைவருக்கும் தெரியப்படுத்து என்று அவனது அம்மா சரோஜா கார்த்திக்கை பார்த்து நிதானமாக கூறினார். அங்கிள், நான் உங்களிடம் தனியாக பேச வேண்டும் என்று திவ்யாவின் அப்பா ராஜாவை பார்த்து கார்த்திக் தீவிரமாக கூறினான். அவர் அவனை ஒரு அறைக்கு அழைத்து சென்றார். அவரது தோள்களும் தலையும் குனிந்திருந்தன. 2 பெண் குழந்தைகளுக்கு அப்பா என்பது இன்று அவரது பலவீனமாக தெரிந்தது. இதற்கு பதில் பிள்ளையே இல்லாமல் இருந்திருக்கலாம் என்று அவர் எண்ணினார். அங்கிள், உங்கள் மகள் உங்கள் கௌரவத்தை மிதித்துவிட்டு ஓடிவிட்டாள். உங்கள் கௌரவத்தோடு சேர்த்து என் கௌரவத்திலும் அவள் கரையை ஏற்படுத்தி விட்டாள். எதிர்காலத்தில் உங்கள் 2வது மகளும் ஓடிவிட்டால் என்ன செய்வீர்கள்? அதற்கு பதில் அவளை என்னிடம் ஒப்படைப்பது நல்லது அல்லவா? உங்கள் மானமும் காப்பாற்றப்படும், எனக்கும் ஒரு கௌரவமும் இருக்கும் என்றான் கார்த்திக். ராஜா அங்கில் ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் கார்த்திக்கின் பேச்சில் இருந்த தர்க்கம் அவருக்கு சரியாகப்பட்டது. ஒரு மகள் ஓடினால் இன்னொருத்தையும் ஓடக்கூடும் என்ற பயம் அவரை ஆட்கொண்டது. எனவே தனது மானத்தை காப்பாற்ற மூத்த மகளுக்கு பதில் இளைய மகளான பானுவை கார்த்திக்கிற்கு மனம் முடித்து கொடுக்க அவர் சம்மதித்தார். அவர் சம்மதம் தெரிவித்ததும் அங்கு ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இந்த செய்தி உள்ளே இருந்த பானுவின் காதுகளுக்கும் எட்டியது. அவளது உலகமே இடிந்து விழுந்தது போல இருந்தது. தன் அக்காவை காப்பாற்ற போய் இப்போது தான் அந்த படுகொலியில் விழப்போவதை அவளால் நம்ப முடியவில்லை. இது நடக்காது அம்மா, நான் சொல்கிறேன், இது நடக்காது. அந்த முரட்டு மனிதனை நான் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பானு ஆத்திரத்துடன் தன் அம்மாவை பார்த்து சொன்னாள். உன் அக்கா எங்கள் மானத்தை மிதித்துவிட்டு ஓடிவிட்டாள். இப்போது உன் முறை. அதோ கதவு திறந்திருக்கிறது, நீயும் ஓடிவிடு என்று அவர் கத்தினார். பெரிய மகளே எங்களை மதிக்காத போது நீயும் மதிக்காதே. ஆனால் போகும்போது ஒரு உபகாரம் செய். எனக்கும் உன் அப்பாவுக்கும் விஷத்தை கொடுத்து விட்டு போ. உங்களை போன்ற மகள்களை பெறுவதற்கு பதில் மலடாகவே இருந்திருக்கலாம் என்று அவள் அம்மா கோபத்துடன் கூறினார். இதை கேட்ட பானுவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அம்மா, தயவு செய்து என்னை இப்படி உணர்ச்சி ரீதியாக மிரட்டாதீர்கள். அப்பாவை தடுத்து நிறுத்துங்கள். அவருக்கும் எனக்கும் திருமணம் செய்ய வேண்டாம். அவர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும்.
அதிகார போதையில் இருப்பவர் அவர். அவரது கோபத்தை பற்றி யாருக்கு தான் தெரியாது. எனக்கு இந்த அநீதியை இழைக்காதீர்கள். அவருடன் என் வாழ்க்கை நரகமாகிவிடும். பானு, இது உன் அப்பாவின் முடிவு. அதனால் இதை அமைதியாக ஏற்றுக்கொள். திவ்யா செய்ததை இறைவனுக்காக நீ செய்யாதே. நான் உன் முன் கைகளை கூப்பி வேண்டுகிறேன். எங்கள் மானத்தை காப்பாற்று என்று அம்மா கெஞ்சினார். இறுதியில் பானுவை உணர்ச்சி ரீதியாக பணிய வைத்து கார்த்திக்கை திருமணம் செய்ய சம்மதிக்க வைத்தார். இது என்ன காரியம்? உன்னால் எப்படி இப்படி செய்ய முடிந்தது என்று கார்த்திக்கின் அம்மா ஆச்சரியத்துடன் கார்த்திக்கிடம் கேட்டார். அம்மா, பானுவை திருமண சடங்கிற்காக வெளியே அழைத்து வாருங்கள் என்று கார்த்திக் குளிர்ந்த குரலில் கூறினான். ஆனால் மகனே, உனக்கு திவ்யாவுடன் அல்லவா திருமணம் நிச்சயமானது. அவள் பெயரை என் முன்னால் எடுக்காதீர்கள். திவ்யாவாக இருந்தால் என்ன, பானுவாக இருந்தால் என்ன, எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. திருமணம் இன்று நடந்தே தீர வேண்டும் என்று கூறிவிட்டு கார்த்திக் அங்கிருந்து வெளியேறினான். இறைவனுக்கே வெளிச்சம், இந்த பையன் மனதில் என்ன ஓடுகிறது என்று. முதலில் திவ்யாவை காதலிப்பதாக கூறி அடம்பிடித்து இந்த வரனை முடிக்க சொன்னான். தன் சிறுவயது நிச்சயதார்த்தத்தை கூட முறித்து விட்டு ராஜாவின் வீட்டில் பெண் கேட்டான். இப்போது திவ்யாவிற்கு பதில் பானு கிடைத்தாலும் பரவாயில்லை என்கிறான். ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு எதுவுமே புரியவில்லை என்று அவனது அம்மா தலையசைத்தபடி உள்ளே சென்றார். திருமண பந்தலில் திவ்யாவிற்கு பதிலாக இப்போது பானு அமர்ந்திருந்தாள். அவளது கண்களில் கணக்கிலடங்கா கண்ணீரும் ஒருவித கையேறு நிலையும் இருந்தது. சிறிது நேரத்தில் பண்டிதர் மணமகன் மற்றும் மணமகளை அழைத்தார். மணப்பெண் கோலத்தில் இருந்த பானுவுக்கு அருகில் கார்த்திக் வந்து அமர்ந்தான். சடங்குகள் தொடங்கின. பண்டிதர் மணமக்கள் கைகளை நீட்ட சொன்னபோது கார்த்திக் உடனே நீட்டினான். ஆனால் பானு தன் கைகளை மடியில் இருந்து எடுக்கவில்லை. இந்த திருமணத்தை இப்போதே மறுத்து விடலாமா என்று அவளது மனம் ஏங்கியது. இந்த முரட்டு மனிதனின் பிடியில் ஒருமுறை சிக்கிக் கொண்டால் பிறகு எப்படி தப்புவது? பானு மகளே, கையை நீட்டு என்று அம்மா அவளது தோளை தொட்டு மென்மையாக வற்புறுத்தினார். பிறகு அவள் தனது நடுங்கும் கரத்தை கார்த்திக்கின் கையில் வைத்தாள். வரப்போகும் தருணங்களை எண்ணி அவள் உடல் நடுங்கியது. அந்த மனிதனின் பயங்கரத்தில் இருந்தும் வெறியில் இருந்தும் தன் அக்கா திவ்யாவை காப்பாற்றி விட்டாள். ஆனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவளால் முடியவில்லை. சிறிது நேரத்தில் சடங்குகள் முடிந்து திருமணம் வெற்றிகரமாக நிறைவேறியது. மணமக்கள் மீது பூக்கள் தூவப்பட்டன. வாழ்த்து சத்தங்கள் கேட்டன. ஆனால் பானுவின் இதழ்களோ கார்த்திக்கிற்கு சாபமிட்டு கொண்டிருந்தன. வாழ்த்துக்கள் ராஜா என்று ஒரு நண்பர் அவரை கட்டியணைத்தார். ராஜாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இன்று ஒரு மகள் தலைகுனிய வைத்தபோது இன்னொரு மகள் குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றிவிட்டாள் என்று அவர் நினைத்தார். ஆனால் திவ்யாவை வீட்டிலிருந்து ஓட வைத்ததே பானுதான் என்பது அவருக்கு தெரியாது. சிறிது நேரத்திற்கு முந்தைய காட்சி. அக்கா, ஏன் உங்கள் காதலனை தியாகம் செய்கிறீர்கள்? அதுவும் ஒரு கொடூரமான மிருகத்தை போன்ற மனிதனுக்காக. நம் குடும்பத்தில் உறவு வைப்பதில் அவனுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கிறதோ தெரியவில்லை. நீங்கள் பலிகடா ஆகிறீர்கள் அக்கா. இந்த திருமணத்தை நீங்கள் செய்யவே கூடாது என்று பானு திவ்யாவிற்கு புரிய வைத்தாள். தன் விதியை எண்ணி அழுது கொண்டிருந்த திவ்யாவிற்கு இன்று திருமண ஊர்வலத்தோடு தன் காதலியின் இறுதி ஊர்வலமும் நடப்பதாக தோன்றியது. அப்போது ஜன்னலில் தட்டும் சத்தம் கேட்டு இருவரும் திடுக்கிட்டனர். திவ்யா ஆச்சரியத்துடன் பானுவை பார்த்தாள். பானு வேகமாக சென்று ஜன்னலை திறந்தாள். ஜன்னல் வழியாக ராபின் உள்ளே வருவதை கண்ட திவ்யாவின் கண்களில் ஒளி பிறந்தது. ராபின் நிஜமாகவே தன் வீட்டில் இருப்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அவன் மிகுந்த வேதனையுடனும் கோபத்துடனும் திவ்யாவை பார்த்தான். உங்களுக்காக எவ்வளவு நேரமாக காத்திருந்தேன் தெரியுமா என்று பானு கேட்டாள். யாராவது உள்ளே வருவதற்குள் உங்கள் திவ்யாவை அழைத்து கொண்டு இங்கிருந்து கிளம்புங்கள். நேரம் இருக்கும்போதே உங்கள் காதலை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் எல்லாம் முடிந்துவிடும். பானுவின் பேச்சை கேட்டு திவ்யாவின் காலடி மண் சரிந்தது. ராபின் முன்னே வந்து திவ்யாவை நோக்கி தன் கையை நீட்டினான். திவ்யா இருவரையும் கோபத்துடன் பார்த்தபடி தலையை இல்லை என்று அசைத்தாள். நீ ஏன் இங்கே வந்தாய்? இன்று எனக்கு திருமணம் என்பது உனக்கு தெரியும் அல்லவா என்று அவள் கேட்டாள். ராபின் ஒரு பெருமூச்சு விட்டு பானுவை பார்த்தான். பானு உடனே அவனிடம் வந்து, உங்கள் சண்டையெல்லாம் இங்கிருந்து சென்ற பிறகு வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது தயவு செய்து அக்காவை அழைத்து கொண்டு கிளம்புங்கள். இல்லை என்றால் பெரிய விபரீதம் ஆகிவிடும் என்று மெதுவான குரலில் கூறினான். ராபின் திவ்யாவின் மணிக்கட்டை பிடித்து ஜன்னலை நோக்கி இழுத்தான்.
என் கையை விடு, நான் உன்னுடன் எங்கும் வரமாட்டேன் என்று திவ்யா கோபத்துடன் தன் கையை விடுவித்து கொண்டாள். ஆனால் அதே நொடியில் ராபின் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு துப்பாக்கியை எடுத்து அதை தயார் செய்து தன் நெற்றியில் வைத்து கொண்டான். நீ என்னோடு வரவில்லை என்றால் இங்கிருந்து உனது திருமணம் ஊர்வலம் கிளம்பும்போது எனது இறுதி ஊர்வலமும் நடக்கும். முடிவு உன் கையில். ராபினின் இந்த துணிச்சலான முடிவை கண்டு திவ்யா நிலை குலைந்து போனாள். நான் 3 வரை எண்ணுவேன், அதற்கு பிறகு எல்லாம் முடிந்துவிடும். நீ இல்லை என்றால் இந்த வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம். ராபின் இமைக்காமல் தனது குளிர்ந்த பார்வையை திவ்யாவின் மீது நிலைக்க செய்தான். கடவுளுக்காக ராபின், நிறுத்து. நீங்கள் இருவரும் என்ன செய்கிறீர்கள்? பானு, அப்பாவின் கௌரவம் என்னவாகும் என்று உனக்கு தெரியுமா? திவ்யா பேசி கொண்டிருக்கும் போதே ராபின் எண்ணத் தொடங்கினான். அவன் சுடுவதற்கு முன்பே திவ்யா ஓடி வந்து அவனது கையை தட்டிவிட்டாள். நீ என்னை இவ்வளவு பெரிய சோதனைக்கு உள்ளாக்குவாய் என்று நான் நினைக்கவில்லை ராபின். அவள் பேசி முடிப்பதற்குள் ராபின் எதையும் கேட்காமல் அவளை மயக்கமடைய செய்து ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி சென்றான். பானு அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கள் சென்ற பிறகு அவள் கதவை திறந்துவிட்டு சற்று முன்பு எதுவுமே நடக்காதது போல மற்ற விருந்தினர்களுடன் போய் அமைதியாக அமர்ந்தாள். சிறிது நேரத்திலேயே திவ்யா காணாமல் போன செய்தி காட்டு தீயாக பரவியது. நேரம் செல்ல செல்ல திவ்யாவிற்கு பதிலாக பானு திருமண சடங்கிற்காக நிறுத்தப்பட்டாள். தன் அக்காவை கிணற்றில் விழாமல் காப்பாற்ற முயன்று பானு தானே அந்த கிணற்றில் விழுந்து விட்டாள். திவ்யா இப்போது ராபினுடன் தன் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தாள். வீட்டில் இப்போது எல்லாம் முடிந்திருக்கும் என்பது அவளுக்கு தெரியும். திருமண ஊர்வலம் திரும்பி சென்றிருக்கும். பெற்றோரின் கௌரவம் வீதியில் ஏறியிருக்கும். இனி வீட்டில் தனக்கு என்ன தண்டனை காத்திருக்கிறது என்பது அவளுக்கு தெரியாது. ஆனால் அவள் எந்த தண்டனைக்கும் தயாராக இருந்தாள். காதல் செய்ததுதான் செய்த மிகப்பெரிய தவறு என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். அதற்கான விலையை அனுபவித்தே தீர வேண்டும். ராபின் ராஜா ஹவுஸ் பின் வீதியில் காரை நிறுத்தியதும் திவ்யா மிகுந்த தைரியத்தை வரவழைத்து கொண்டு மூச்சை இழுத்து விட்டாள். காரின் கதவை பிடிக்க கை நீட்டினாள். ஆனால் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க அவளுக்கு துணிச்சல் வரவில்லை. 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள். அவளது அழுகை ராபினுக்கு வேதனையை அளித்தது. ஆனால் இப்போது அவளிடம் பரிதாபம் காட்டினாள். திவ்யா அவனது மென்மையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வாள் என்று அவன் நினைத்தான். கோபத்துடன் காரில் இருந்து இறங்கிய ராபின் திவ்யாவையும் கீழே இறக்கினான். அவள் பயத்தில் நடுங்கினாள். தன் அப்பாவின் முன்னால் சென்றால் அவர் தன்னை சுட்டு கொன்று விடுவார் என்பது அவளுக்கு தெரியும். ராஜா தன் மகள்கள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர் என்றாலும் கௌரவம் என்று வந்துவிட்டால் உயிரை கொடுக்கவும் எடுக்கவும் தயங்காதவர். ஆனால் எதிரே நின்ற ராபினுக்கு இதை பற்றி தெரியவில்லை. அவன் அவளது கையை பிடித்து வீட்டை நோக்கி நகர முயன்ற போது அவனது பார்வை கார்த்திக்கின் மீதும் அவனுடன் அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் மீதும் விழுந்தது. அவர்கள் இருவரும் காரில் அமர்ந்து செல்ல காரும் அங்கிருந்து நகரத் தொடங்கியது. திவ்யா மற்றும் ராபினின் கால்கள் அப்படியே தரையில் உறைந்து நின்றன. இருவராலும் தங்கள் கண்களை நம்ப முடியவில்லை. இது நடக்க வாய்ப்பே இல்லை. ராபின், நீ பார்த்தாய் அல்லவா, அந்த கார்த்திகின் தங்கையை திருமணம் செய்து அழைத்து செல்கிறான். அது பானுதான். இன்று அவள் அந்த உடைகளைத்தான் அணிந்திருந்தாள். என் தங்கையை அழைத்து சென்று விட்டான் ராபின். என் இடத்திற்கு என் தங்கையை திருமணம் செய்து கொண்டான். இனி அவளது வாழ்க்கையை அவன் நரகமாக்கி விடுவான். இதற்கு முழு காரணமும் நீதான் ராபின். உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். அவள் அழுது கொண்டே ஆத்திரத்தில் கத்தினாள். மறுபுறம் கார்த்திக்கின் கார் அவர்களை நோக்கி மெதுவாக வந்து கொண்டிருந்தது. ராபின் உடனடியாக திவ்யாவின் கையை பிடித்து அவளை ஒரு சந்துக்குள் இழுத்து சென்று மறைந்து கொண்டான். அவளது வாயை மூடி அவளது விம்மல் சத்தத்தை அடக்கினான். கார்த்திக் அவளது தங்கையை அழைத்து செல்லும் அந்த கார் அவர்களை கடந்து சென்ற அந்த நொடி திவ்யாவிற்கு தன்னை தானே அழித்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. கார் சென்ற பிறகு ராபின் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு மிகவும் கவனமாக திவ்யாவை மீண்டும் காரில் அமர வைத்தான். என்னை விடு, என்னை எங்கே அழைத்து செல்கிறாய்? நான் உன்னுடன் எங்கும் வரமாட்டேன். இப்போது அவளது குரலில் கோபம் மட்டுமல்ல, வெறுப்பும் கலந்திருந்தது. ராபின் அவளது பேச்சை காதில் வாங்கி கொள்ளாமல் காரை பின்னோக்கி எடுத்து அவளது வீட்டிற்கு எதிர் திசையில் உள்ள சாலையில் செலுத்தினான். திவ்யா தன் தங்கை பானுவுக்காக அழுது கொண்டே வேதனையில் துடித்தாள். பானுவின் துயரம் அவளை அரித்து கொண்டிருந்தது. கார்த்திக் குடும்பத்தினர் கௌரவம் என்று வந்துவிட்டால் எவருக்கும் இரக்கம் காட்ட மாட்டார்கள் என்பது அவளுக்கு தெரியும்.
இப்போது விஷயம் அவர்களது கௌரவம் சார்ந்தது. எனவே அதற்கான பழிவாங்கல் பானுவிடம்தான் காட்டப்படும். பானுவை பற்றி நினைக்கும் போதே அவளது உடல் நடுங்கியது. அந்த நடுக்கம் ராபினின் கண்ணில் படாமல் இருக்கவில்லை. அவன் அவளை ஒரு முறை கூர்மையாக பார்த்தான். ஆனால் அவனது இதழ்கள் மௌனமாகவே இருந்தன. இன்றுதான் முதன்முறையாக எனக்கு மகன் இல்லை என்பது வலிக்கிறது. கடவுள் பெண் குழந்தைகளை கொடுத்தால் கௌரவத்தை காப்பவர்களாக கொடுக்கட்டும், மானத்தை மிதித்துவிட்டு செல்பவர்களாக அல்ல. ராஜா தலைகுனிந்து தன் மனைவியின் அருகில் அமர்ந்து தன் மனவேதனையை பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர் எவ்வளவு பாரமான இதயத்துடன் பானுவை விடைபெற செய்தாரோ அது அவருக்கு மட்டுமே தெரியும். உண்மையில் கார்த்திக்கின் வரன் திவ்யாவிற்காகவே வந்தது. அங்கு திவ்யாவை மனம் முடித்து கொடுக்க அவருக்கு விருப்பமில்லை. ஆனால் கார்த்திக்கும் திவ்யாவும் ஒருவரை ஒருவர் விரும்புவதாக சொல்லப்பட்டதால் அவரால் கார்த்திக்கை எதிர்த்து எதுவும் பேச முடியாமல் சம்மதித்தார். ஆனால் திவ்யா காணாமல் போன பிறகு கார்த்திக் பானுவின் கையை திருமணத்திற்காக கேட்டபோது அவர் திடுக்கிட்டு போனார். அந்த இடத்திலேயே மறுக்க வேண்டும் என்று அவர் மனம் துடித்தது. ஆனால் அவரால் முடியவில்லை. அந்த சூழலில் தன் 2 மகள்களையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்தார். ஒருத்தி அவரை விட்டு சென்று விட்டாள். 2வது மகளை அவர் ஆபத்தில் தள்ள விரும்பவில்லை. கார்த்திக் ஒருவனால் மட்டுமே அவளுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும் என்று அவர் நம்பினார். வேறு வழியின்றி பானுவை கார்த்திக்கிற்கு திருமணம் செய்து வைக்க அவர் சம்மதித்தார். திருமணத்தின் பின்னால் உள்ள உண்மையான காரணம் என்னவென்று எவருக்கும் தெரியவில்லை. கார்த்திக்கின் மாளிகை விளக்கு ஒளியால் ஜொலித்து கொண்டிருந்தது. மணமகள் மாளிகைக்குள் வந்து கொண்டிருந்தாள். முழு கிராமத்தின் தலைவி. அந்த பெரிய உடையில் பானுவுக்கு நடப்பதே சிரமமாக இருந்தது. அவளுக்கு எதுவுமே தெரியவில்லை. அவளுக்கு முன்னால் 2-3 வேலைக்கார பெண்கள் அவளை பிடித்து அழைத்து சென்றனர். எல்லாவற்றையும் களைத்து போட்டு விட வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் பொறுமையை கடைபிடித்தாள். தான் ஒரு பெரிய சிக்கலில் சிக்கிக் கொண்டாலும் தன் அக்காவை படுகொலியில் விழாமல் காப்பாற்றி விட்டோம் என்ற நிம்மதி அவளுக்கு இருந்தது. தன் அக்காவையும் அவளது காதலையும் காப்பாற்றி விட்டோம் என்று அவள் நினைத்தாள். அது எவ்வளவு தூரம் சரி என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். திருமண சடங்குகள் முடிய நீண்ட நேரமானது. பானு இடுப்பு வலியால் சோர்ந்து போனாள். சகுந்தலா, இங்கே வா, பானுவை கார்த்திக்கின் அறைக்கு அழைத்து செல் என்று திடீரென சரோஜாவின் குரல் கேட்டதும் பானு திடுக்கிட்டாள். அதாவது, இப்போது அந்த முரட்டு மனிதனின் முன்னால் நான் நிறுத்தப்பட போகிறேன். அவன் என்னை கடித்து குதறி விடுவான் என்று அவள் எண்ணினாள். பானு பற்களை கடித்து கொண்டாள். ஆனால் அமைதியாகவே இருந்தாள். 2 வேலைக்காரிகள் அவளை கார்த்திக்கின் அறைக்கு அழைத்து சென்றனர். அவர்கள் அவளை கவனமாக படுக்கையில் அமர வைத்துவிட்டு உணவுகளை அவளுக்கு முன்னால் வைத்துவிட்டு வெளியேறினர். கதவு திறக்கப்பட்டது. சரோஜா உள்ளே நுழைந்தார். பானு, மருமகளே, கார்த்திக்கை திருமணம் செய்ய முடிவெடுத்ததன் மூலம் உன்னை நீயே ஒரு பெரிய ஆபத்தில் தள்ளி கொண்டாய். ஏனென்றால் கார்த்திக் உன்னை அல்ல, திவ்யாவை நேசித்தான். அவளுக்காகத்தான் இந்த வரன் பேசி முடிக்கப்பட்டது. ஆனால் திவ்யாவை நீ ஓட வைத்து விட்டாய். அதற்கு பதிலாக கார்த்திக்கின் திருமணம் உன்னுடன் நடந்துவிட்டது. உன்னை ஒருபோதும் கார்த்திக்கின் மனைவியாக கருதும் தவறை செய்து விடாதே. நீ வெறும் பழிவாங்கலுக்காக கொண்டு வரப்பட்ட பெண் மட்டுமே. கார்த்திக்கின் கோபத்திற்கு நீ பலியாக போகிறாய். இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கும் முன் நீ நன்றாக யோசித்திருக்க வேண்டும். எங்களை போன்ற வசதி படைத்தவர்களை பற்றி உனக்கு இன்னும் தெரியவில்லை. தெரிந்திருந்தால் இதற்கு சம்மதித்திருக்க மாட்டாய். சரி, இப்போது திருமணம் நடந்துவிட்டதால் அதன் விளைவுகளை நீதான் அனுபவிக்க வேண்டும். உன் அறைக்குள் நடக்கும் விஷயங்கள் வெளியே தெரியாது என்று நம்புகிறேன் என்று கடுமையான சொற்களில் கூறிவிட்டு தன் சால்வையை சரி செய்தபடி கதவை நோக்கி நடந்தார். 1 நிமிடம் மாமியார் அவர்களே என்று தன் முகத்தை துடைத்தபடி பானு அவரை பின்னால் இருந்து அழைத்தாள். அவரது நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. பானு மிகுந்த தன்னம்பிக்கையுடன் படுக்கையில் இருந்து கீழே இறங்கி வந்து சரோஜாவுக்கு முன்னால் நின்றாள். நீங்கள் என்னை கார்த்திக்கின் பெயரை சொல்லி பயமுறுத்துகிறீர்களா? என் அக்கா தானாக ஓடிவிட்டாள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அவளை இந்த படுகொலையில் இருந்து காப்பாற்ற நான் தான் அவளை ஓட வைத்தேன். தன் அக்காவை காப்பாற்ற அவளை வீட்டை விட்டு வெளியேற்ற துணிந்த ஒரு பெண் தன்னை தற்காத்து கொள்ள எதையும் செய்ய மாட்டாள் என்று நினைக்கிறீர்களா? எந்த பிரமையிலும் இருக்காதீர்கள் மாமியார் அவர்களே. பானுவை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியாது. அவளை தெரிந்து கொள்ளும் நாளில் நீங்கள் அடைக்கலம் கேட்டு ஓடுவீர்கள். அந்த 17-18 வயது பெண் தனது மாமியாருக்கே சவால் விட்டு கொண்டிருந்தாள்.
கார்த்திக் ஒரு கிராமத்திற்கு மட்டுமல்ல, சுற்று வட்டார கிராமங்கள் அனைத்திற்கும் தலைவராக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் அம்மாவால் இதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? உன் எல்லையில் இரு பெண்ணே, எல்லையை தாண்டாதே. உன் தண்டனை இன்னும் அதிகமாகிவிடப் போகிறது. இன்று இரவு என் மகன் உனக்கு கொடுக்கப் போகும் தண்டனையை உனது இந்த மென்மையான உடலால் தாங்க முடியாது. அதனால் என் மகனை சந்தோஷப்படுத்த தயாராக இரு. அவன் உன் உடலுக்கு கொடுக்கப் போகும் தண்டனைகளால் உன் ஆன்மாவே நடுங்கி போகும். மாமியாரின் பேச்சை கேட்டதும் பானுவின் மூச்சு ஒரு கணம் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. அந்த கார்த்திக்கிடமிருந்து தன்னை எப்படி பாதுகாப்பது என்பதுதான் அவளது ஒரே பயமாக இருந்தது. இருந்தாலும் எதையும் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். பயந்து எதிர்கொள்வதை விட துணிச்சலாக எதிர்கொள்ளலாம் என்று அவள் முடிவு செய்தாள். உங்கள் கார்த்திக்கிற்கு சவால் விட பானு இங்கே தயாராக இருக்கிறாள். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் செல்லுங்கள். பானுவின் பேச்சு கேட்டு மாமியார் புருவங்களை உயர்த்தி அவளை பார்த்தார். அவரது முகத்தில் ஒரு ஏளன புன்னகை இருந்தது. கார்த்திக்கின் கோபம் உனக்கு தெரியாது. அவன் இப்போது உச்சகட்ட ஆத்திரத்தில் இருக்கிறான். திவ்யா ஓடிவிட்டாள். ஆனால் அவனது மனைவிதான் தன் அக்காவை ஓட வைத்தாள் என்று தெரிந்தால் உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரும் என்று யோசித்துப்பார் என்று மாமியார் அவளுக்கு உண்மையை உணர்த்திவிட்டு சென்றார். பானுவின் இதயம் இப்போது பலமாக துடித்து கொண்டிருந்தது. அவளது நெற்றியில் சிறு சிறு வேர்வை துளிகள் அரும்பின. அவள் தன் மூளையை வேலை செய்ய தூண்டினாள். அந்த அறையை சுற்றும் முற்றும் பார்த்தாள். நவீனமாகவும் அழகாகவும் இருந்த அந்த அறை இப்போது அவளை பார்த்து ஏளனம் செய்வது போல இருந்தது. அந்த கார்த்திக்கிடமிருந்து நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் எப்படி என்று யோசித்தபடி தனக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா என்று அங்கிருந்த மேஜை டிராயர்களை ஒவ்வொன்றாக சோதித்தாள். திடீரென அவளது கையில் ஒரு பொருள் சிக்கியது. அதை கண்டதும் அவளது கண்கள் பிரகாசித்தன. அதே நேரத்தில் அறையின் கதவு திறக்கப்பட்டது. மறுமுனையில், கடவுளுக்காக திவ்யா, அழுவதை நிறுத்து. உன் கண்ணீர் எனக்கு வேதனையை தருகிறது. ராபின் திவ்யாவை தனது பண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தான். அங்கு கால் வைத்தது முதல் அவள் இடைவிடாமல் அழுது கொண்டே இருந்தாள். ராபின், நீ மிகப்பெரிய தவறு செய்து விட்டாய். உன்னால் என் குடும்பமே சிதறிவிட்டது. என் தங்கை அந்த இரக்கமற்ற மிருகத்திடம் சிக்கி கொண்டாள். அவன் ஒரு இரக்கமற்ற மிருகம் என்பது உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீ ஏன் உன்னை அவனிடம் ஒப்படைக்க துணிந்தாய் என்று ராபின் அவளது இரு தோள்களையும் பிடித்து உலுக்கி கேட்டான். இன்று உனக்கு உன் தங்கையை பற்றி இவ்வளவு கவலை இருக்கிறதோ அதேபோல்தான் எனக்கு உன்னை பற்றி கவலை இருந்தது திவ்யா. என் காதலை பற்றி நீ ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லையா? உனக்கு உன் பெற்றோரின் கௌரவம் மட்டுமே முக்கியமாக போய்விட்டது, அப்படித்தானே? ஒருவன் உயிரே போனாலும் உனக்கு என்ன என்று ஆத்திரத்தில் அவளை தள்ளினான். அவள் சோபாவில் விழுந்தாள். இன்று ஒன்றை உணர்கிறேன் ராபின். பெண் பிள்ளைகள் எதை வேண்டுமானாலும் செய்யட்டும், ஆனால் யாரிடமும் காதல் மட்டும் கொள்ள வேண்டாம் என்று அவள் வேதனையுடன் கூறினாள். அவளது துயரத்தை கண்டு ராபினின் இதயம் துடித்தது. எவ்வளவு முயன்றும் அவளது வேதனையை அவனால் குறைக்க முடியவில்லை. நீ இனி இங்கே தான் இருக்கப் போகிறாய். மேலே ஒரு அறை இருக்கிறது. அங்கு சென்று உடைகளை மாற்றிக்கொள். விடிந்ததும் உனக்கும் எனக்கும் திருமணம் நடக்கும். இந்த முறை நான் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டேன் என்று அவன் கண்டிப்புடன் கூறினான். ராபினின் பேச்சை கேட்ட திவ்யாவிற்கு அவனது முகத்தை கீறிவிட வேண்டும் போல தோன்றியது. இவ்வளவு விபரீதங்கள் நடந்த பிறகும் அவனது எண்ணம் இன்னும் திருமணத்திலேயே சுற்றி கொண்டிருந்தது. நிச்சயமாக முடியாது ராபின். நான் செத்தாலும் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். நீ எனக்கு செய்த துரோகத்திற்கு பிறகு உன்னை மணப்பதா? வாய்ப்பே இல்லை. திவ்யா ஆத்திரத்துடன் எழுந்து நின்று சவால் விடும் தோரணையில் தன் விரலை உயர்த்தி எச்சரித்தாள். அவள் விரலை நீட்டி எச்சரித்தது ராபினின் உள்ளத்தில் கனலை மூட்டியது. அவளது அந்த விரலை பிடித்து திருகி அவளது கையை பின்னோக்கி மடக்கி கட்டாயமாக அவளை தன்னோடு இழுத்து அணைத்து கொண்டான். வலியால் திவ்யாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. திவ்யா, எனக்குள் இருக்கும் சைத்தானை எழுப்பும்படி என்னை கட்டாயப்படுத்தாதே. நான் உன்னிடம் அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்கிறேன். அதையே தொடர விடு. ஏனென்றால் என் 800 முகத்தை உன்னால் தாங்க முடியாது. இனி ஒருபோதும் ராபின் மீது விரலை உயர்த்தும் தவறை செய்யாதே. உனக்கு பதில் வேறு யாராவது இருந்திருந்தால் இந்நேரம் அவர்கள் கை உடைந்திருக்கும் என்று கூறி அவளை தள்ளினான். திவ்யாவின் விரல் சிவந்து வீங்கியிருந்தது. வலியின் கொடுமையால் அவளது கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. ராபின் தன் அடர்ந்த முடியை கோதியபடி தனக்குள் எழுந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முயன்றான். தன்னுடைய மூச்சு காற்றை விட மேலானவளாக
அவன் கருதிய திவ்யா தொடர்ந்து அவனது பொறுமையை சோதித்துக் கொண்டிருந்தாள். அவன் மீண்டும் அவளது கையை மென்மையாக பிடிக்க முயன்றான். ஆனால் திவ்யா கோபத்துடன் கையை தட்டிவிட்டு அவனை திரும்பி பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ராபின் தன் கைகளை இறுக மூடிக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். அவளை திருமணம் செய்து கொள்ளும் வரை அவள் மீது எந்த உரிமையையும் கொண்டாட அவன் விரும்பவில்லை. அவன் அவளை நேசித்தாலும் ஒரு முறையான உறவின் மூலமே அவளை அடைய விரும்பினான். கார்த்திக் அறைக்குள் நுழைந்தபோது பானு கண்ணாடிக்கு முன்னால் நின்றிருப்பதை எதேச்சையாக பார்த்தான். அவள் கைகளை பின்னால் கட்டியிருந்தாள். கார்த்திக்கின் கூர்மையான கண்கள் ஒரு நொடியில் அவளை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அளவெடுத்தன. அறையை பூட்டிவிட்டு அவன் அவளை நோக்கி நடந்தான். அங்கேயே நில்லுங்கள் கார்த்திக், என் அருகில் வராதீர்கள் என்று பானு பின்னோக்கி நகர்ந்து கார்த்திக்கிற்கு ஒரு சிறிய எச்சரிக்கை விடுத்தாள். ஆனால் எதிரில் இருப்பவன் தலைவர் கார்த்திக். அவன் யாருக்கும் அஞ்ச மாட்டான், யாரிடமும் பணிய மாட்டான். தன்னை விட 10 வயது சிறிய ஒரு பெண் மிரட்டுவதைக் கண்டு கார்த்திக் தன் புருவங்களை உயர்த்தி அவளை ஆழமாக பார்த்தான். அறைக்குள் வருவதற்கு முன்பே அவனுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களால் அவன் பானுவுக்கு எந்த சலுகையும் வழங்கும் நிலையில் இல்லை. ஆனால் அவளது போக்கோ முற்றிலும் வேறாக இருந்தது. நீ தலைவர் கார்த்திகேயே மிரட்டுகிறாயா என்று அவன் குளிர்ந்த குரலில் கேட்டான். நிச்சயமாக இல்லை கார்த்திக், நான் உங்களை மிரட்டவில்லை, எச்சரிக்கிறேன். என் அருகில் வராதீர்கள். மீறி வந்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்தாகிவிடும். அப்படியா? அப்படியானால் பானு இன்று முதல் இரவில் தன் கணவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப் போகிறாளா? எப்படி? என் மூச்சு காற்றை திருடியா அல்லது என் ஆவேசத்தை தாங்கி கொண்டா என்று கோபத்துடன் கேட்டபடி கார்த்திக் அவளை நோக்கி தயக்கமின்றி அடி எடுத்து வைத்தான். பானு பின்னோக்கி சென்று சுவரில் சாய்ந்தாள். அவளுக்கும் அவனுக்கும் இடையே வெறும் 2 அங்குல இடைவெளி மட்டுமே இருந்தது. அந்த இளம்பெண் அதீத அழகுடன் இருந்தாள். கார்த்திக் திவ்யாவையும் பார்த்திருக்கிறான். அவளது கலக்கமற்ற அழகு எவரையும் கவரக்கூடியவை. ஆனால் அவனுக்கு முன்னால் நின்ற பானுவும் ஈடு இணையற்ற அழகுடன் இருந்தாள். அவள் இருபுறமும் கைகளை ஊன்றி அவளது மூச்சு திணறலை உணர்ந்த அவன் ஒரு கணம் அவளது கண்களில் தொலைந்தான். அந்த சமயம் பார்த்து பானு தன் கையில் மறைத்து வைத்திருந்த கூர்மையான கத்தியால் அவனை தாக்க முயன்றாள். ஆனால் கார்த்திக் ஏற்கனவே தயாராக இருந்ததால் அந்த தாக்குதல் தோல்வியடைந்தது. அவன் அவளது மணிக்கட்டை பலமாக பிடித்து கொண்டான். அவளது கையில் இருந்த கத்தி கீழே விழுந்தது. பானுவின் நீல நிற கண்களில் இப்போது மரண பயம் தெரிந்தது. தனக்கு முன்னால் நின்றிருந்த அந்த மனிதனுக்குள் இருந்த சைத்தானை அவள் எழுப்பிவிட்டாள். இனி அவன் அவளை என்ன செய்ய போகிறான்? கார்த்திக் அவனது மணிக்கட்டை பிடித்து இழுத்து படுக்கையில் பலமாக தள்ளினான். அவன் படுக்கையில் ஒரு காலை ஊன்றி அவளது நீல நிற கண்களை ஊடுருவி பார்த்தான். உன் அக்காவை அவளது காதலனுடன் ஓட விட்டுவிட்டு நான் உன்னை மன்னித்து விடுவேன் என்று நினைத்தாயா? கார்த்திக்கின் இந்த வெளிப்படையான பேச்சை கேட்டு பானுக்கு மூச்சு அடைத்தது. மாமியார் தன் மகனிடம் உண்மையை சொல்லிவிட்டார் என்பது அவளுக்கு புரிந்தது. இனி பயப்படுவதில் அர்த்தமில்லை. ஒன்று சாக வேண்டும் அல்லது கொல்ல வேண்டும். ஆம், நான் தான் அவளை ஓட வைத்தேன். ஏனென்றால் நீங்கள் அவளது காதலுக்கு தடையாக இருந்தீர்கள். அவள் வேறொருவரை நேசித்தாள். நீங்கள் அவளது காதலை பறிக்க முயன்றீர்கள். அதனால்தான் நான் அவர்களை சேர்த்து வைத்தேன். மிகவும் நன்று. நான் ஏன் உன்னை திருமணம் செய்து கொண்டேன் தெரியுமா? உனக்கு சரியான தண்டனை கொடுக்கத்தான். கார்த்திக்கின் மனைவியாக வேண்டியவளை நீ ஓட வைத்தாய். அவனது கௌரவத்தோடு விளையாடினாய். முழு கிராமத்தின் முன்னால் அவனை அவமானப்படுத்தினாய். இப்போது கார்த்திக் உன்னை என்ன செய்ய போகிறான் என்று உன்னால் கற்பனை கூட செய்ய முடியாது. ஒரு தலைவர் ஒரு பெண்ணிடம் எப்படி பழி வாங்குவார் என்று உனக்கு தெரியுமா என்று அவன் அவளை மிரட்டினான். தெரியும். உங்கள் காட்டு மிராண்டித்தனத்தையும் பயங்கரத்தையும் நான் நன்றாக அறிவேன். இன்று என்னை சித்திரவதை செய்வதன் மூலம் நீங்கள் பழி வாங்கப் போகிறீர்கள். என் ஆன்மாவை காயப்படுத்தி நீங்கள் திருப்தியடையப் போகிறீர்கள் என்று பானு ஆத்திரத்துடன் கூறினாள். அவள் எழுந்து நின்று கண்களில் மிகுந்த வெறுப்புடன் அவன் முன்னே நின்றாள். ஆனால் ஒரு சொட்டு கண்ணீரை கூட அவள் கீழே விழவிடவில்லை. இமைகளை கூட அசைக்கவில்லை. கார்த்திக்கின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து தன் உறுதியை வெளிப்படுத்தினாள். அடுத்த நொடியே தன் தலையில் இருந்த வேலைப்பாடுகள் நிறைந்த துப்பட்டாவை எடுத்து தூர எறிந்தாள். அப்போது கூந்தல் இழுபட்டதில் ஒரு சிறிய விம்மல் அவளது இதழ்களில் இருந்து வெளிப்பட்டது. இருப்பினும் அவள் அனைத்தையும் தாங்கி கொண்டாள். பானு என்ன செய்ய போகிறாள் என்பது ஒரு கணம் கார்த்திக்கிற்கு புரியவில்லை. அவள் தனது ஆபரணங்களை ஒவ்வொன்றாக கலற்றி ஒரு புறம் வைத்தாள். இப்போது அவளது கைகள் அவளது உடையின் முடிச்சுக்களை நோக்கி சென்றன. அதை செய்யும் போது அவளது கைகள் நடுங்கின.
ஆனால் அவள் பின்வாங்கவில்லை. அவள் கண்களை மூடிக்கொண்டாள். கார்த்திக் அவளது இந்த செயலை பார்த்தபடி தன் கீழ் உதட்டை கடித்தபடி நின்றான். இப்போது அவளது கண்களிலிருந்து கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடியது. கார்த்திக் அவளை படுக்கையில் பலமாக தள்ளினான். பானு கண்களை திறந்தபோது கார்த்திக் தனது கை கடிகாரத்தை கழற்றுவதை கண்டாள். அவளது தொண்டையில் பயம் ஒரு உருண்டையாக எழுந்து மறைந்தது. பிறகு கார்த்திக் தனது சட்டையை கழற்றி தூர எறிந்தான். பானு மூச்சை பிடித்து கொண்டு கார்த்திக்கின் வலிமையான தேகத்தை பார்த்தபடி பின்னோக்கி நகர முயன்றாள். ஆனால் அவளது அந்த முயற்சி தோல்வியடைந்தது. அவளது தலையணையில் சரிந்தது. அவள் பயந்த கண்களுடன் கார்த்திக்கை பார்த்தாள். அவன் அவளை தீவிரமான பார்வையால் ஊடுருவினான். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். தலைவர் கார்த்திக்கின் மனைவியாக இருக்க தகுதியானவள் நீதான். எதற்கும் அஞ்சாதவளாகவும் துணிச்சல் மிக்கவளாகவும் இருக்கிறாய். உன்னை போன்ற பெண்களைத்தான் எனக்கு பிடிக்கும். நீ செய்த அந்த செயல் எனக்கு பிடித்திருக்கிறது என்று அவன் கனத்த குரலில் கூறினான். தான் அறியாமலேயே அவள் தேம்பி அழத் தொடங்கினாள். கார்த்திக் தன் தலையை உயர்த்தி அவளை கூர்மையாக பார்த்தான். இப்போது ஏன் இந்த கண்ணீர் என்று கேட்டபடி அவளது கண்ணீரை தன் விரல் நுனிகளால் மென்மையாக துடைத்தான். ஒரு நொடியில் அவன் அன்பான மனிதனாக மாறினான். எனக்கு பயமாக அவளால் பேச்சை தொடர முடியவில்லை. உன்னிடம் இன்னும் நான் கடுமையாக கூட நடந்து கொள்ளவில்லை. அதற்குள்ளேயே இப்படி ஆகிவிட்டாய். தலைவரை வெல்ல புறப்பட்டாயே. கார்த்திக்கின் பேச்சை கேட்டு அவள் அவனது மார்பில் தன் கைகளால் அடித்தாள். மறுபுறம் விடிந்ததும் ராபின் தான் சொன்னபடியே திருமண சடங்குகளை முடித்து திவ்யாவை தன் அறைக்கு அழைத்து வந்தான். திவ்யா முற்றிலும் மௌனமாக இருந்தாள். எதை பற்றியும் கவலைப்படாதது போல் இருந்தாள். ராபின் அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தினான். ஆனால் அவளிடம் எந்த அசைவும் இல்லை. திவ்யா, என்னை பார். என் காதலை நீ இப்படி உதாசீனம் செய்ய முடியாது. உன்னை பிடித்திருப்பதால் தான் இன்று உன்னை திருமணம் செய்தேன். என் கடைசி மூச்சு வரை உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வேன். அவன் உணர்ச்சி வசப்பட்ட குரலில் கூறினான். ஆனால் திவ்யா அதற்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. அவனோடு ஒத்துழைக்கவும் இல்லை. திவ்யாவின் இந்த அமைதி ராபினுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கியது. அவன் கோபத்துடன் பின்வாங்கி தன் முகத்தை திருப்பி கொண்டான். உனக்கு என்னதான் வேண்டும் சொல்லிவிடு என்று அவன் சீறினான். ஒரு கணம் திவ்யா பயந்தாலும் அடுத்த நொடி அந்த பயம் மறைந்தது. எனக்கு என்ன வேண்டும் என்பதில் இப்போது எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டீர்கள். என்னை அடைந்து விட்டீர்கள். இப்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். நான் உங்களை தடுக்க மாட்டேன். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு உயிருள்ள பெண்ணை திருமணம் செய்யவில்லை. ஒரு ஜடத்தை தான் மணந்துள்ளீர்கள். அவளது ஆன்மா உணர்வுகள் அனைத்தும் இறந்துவிட்டன. இதயம் இல்லை, காதலும் இல்லை. வெறும் உடல் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. அது வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். அவளது இந்த கடுமையான சொற்கள் ராபினை நிலைகுலைய செய்தன. உன் உடலுக்காகத்தான் உன்னை திருமணம் செய்தேன் என்று நினைக்கிறாயா? மிக சரியாக சொன்னாய். என் காதலுக்கு இதுதான் சரியான முடிவு. சரி, இனி நான் உன்னை தொடவே மாட்டேன். என்னோடு வா என்று அவன் குளிர்ந்த குரலில் கூறினான். எங்கே அழைத்து செல்கிறீர்கள் என்று திவ்யா பதற்றத்துடன் கேட்டாள். நீ எங்கே போக விரும்பினாயோ அங்கேதான். தலைவர் கார்த்திக்கின் மனைவியாக அந்த மாளிகைக்கு செல்ல முடியவில்லையே என்ற வருத்தம் உனக்கு இருக்கிறது அல்லவா? உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று ஒவ்வொரு வார்த்தையையும் கடித்தபடி கூறினான். பைத்தியம் பிடித்து விட்டதா உங்களுக்கு? அவர்கள் நம்மை கொன்று விடுவார்கள் என்று கத்தியபடி திவ்யா ராபினுக்கு பின்னால் ஓடி சென்று அவனது கையை பிடித்து தன் பக்கம் திருப்பினாள். ராபின் மிகவும் நிதானமாக அவளது கையில் இருந்து தன் கையை விடுவித்து கொண்டான். நல்லதுதான். நம்மால் சேர்ந்து வாழ முடியாவிட்டாலும் ஒன்றாக சாகவாவது முடியுமே. உனக்கு மரணத்தை பார்த்தால் பயமாக இருக்கிறதா? உன் தங்கையை அந்த மிருகத்திடமிருந்து காப்பாற்ற உனக்கு விருப்பம் இல்லையா? ராபினின் பேச்சுக்கள் திவ்யாவிற்கு புரியவில்லை. அவன் ஏன் இப்படி பேசுகிறான்? எந்த கேள்வியும் கேட்காமல் என்னுடன் வா. உன் மணிக்கட்டை பிடித்து பலவந்தமாக இழுத்து செல்ல எனக்கு விருப்பமில்லை. நீயாக வருவதுதான் உனக்கு நல்லது. இம்முறை அவனது குரல் மிகவும் கடுமையாக இருந்தது. அடுத்த நாள் காலை சூரியன் கார்த்திக்கின் மாளிகைக்கு ஒரு பெரிய செய்தியோடு உதயமானது. தன் அருகில் உறங்கிக் கொண்டு இருக்கும் அந்த மென்மையான இளம்பெண்ணை பார்த்தபோது கார்த்திக்கின் இதழ்களில் புன்னகை மலர்ந்தது. இரவு முழுவதும் பெரிய பெரிய சவால்களை பேசிய அந்த சிறிய பெண் கார்த்திக்கின் தீவிரமான நெருக்கத்தில் முற்றிலும் களைப்படைந்து போயிருந்தாள். கடந்த இரவின் இனிமையான தருணங்களை நினைத்து பார்த்த கார்த்திக்கின் முகத்தில் மீண்டும் மீண்டும் அழகான புன்னகை தோன்றியது.
ஒரே இரவில் அவளது அழகில் அவன் பைத்தியமாகிவிட்டான். அந்த அழகின் அரசி தன் எழிலால் கார்த்திக்கை மற்ற அனைத்தையும் மறக்க செய்திருந்தாள். ஆரம்பத்தில் அவனது நோக்கம் வேறாக இருந்தது. ஆனால் இப்போது பானுவின் அழகிற்கு முன்னால் அவன் தன்னை முற்றிலும் பலவீனமாக உணர்ந்தான். பெண், பொன், பொருள் மனிதனை நிலைகுலைய செய்யும் என்று சொல்வார்கள். அதில் கார்த்திக்கை தேர்ந்தெடுக்க சொன்னால் அவன் முதலில் பெண் என்றுதான் சொல்வான். பானு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். ஆனால் கார்த்திக்கின் இதயம் மீண்டும் அவளை அடைய ஏங்கியது. கார்த்திக் மீண்டும் தன்னை நெருங்குவதைக் கண்டு பானு பயந்தாள். இரவு முழுவதும் அவனது தீவிரத்தை தாங்கியதால் அவளது உடல் வலிமை இழந்து போயிருந்தது. இப்போது மீண்டும் அவன் நெருங்கி வருவது அவளுக்கு மரண வேதனையாக இருந்தது. தயவு செய்து நிறுத்துங்கள் என்று அவள் தன்னை அறியாமலேயே கத்தினாள். என்னாச்சு? இவ்வளவுதான் உன் தைரியமா? ஒரே இரவிலேயே உன் நிலைமை இப்படி ஆகிவிட்டதா? இன்னும் முழு வாழ்க்கையும் மிச்சம் இருக்கிறது. ஒவ்வொரு இரவும் நீ இந்த காதலின் ஆவேசத்தை தாங்கித்தான் ஆக வேண்டும். பழகிக்கொள் என்று அவன் குளிர்ந்த குரலில் கூறினான். தயவு செய்து வேண்டாம், என்னிடம் தெம்பு இல்லை, நான் நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்று கூறி அவள் அழுதாள். அவளது கண்ணீர் கார்த்திக்கிற்கு பிடிக்கவில்லை. அவளுக்குள் இருந்த அந்த துணிச்சலைத்தான் அவன் விரும்பினான். இப்போது அவன் மீதான பயத்தில் அவள் அழுவது அவனுக்கு வருத்தத்தை அளித்தது. அவன் தலையணையில் சாய்ந்து படுத்துக்கொண்டு பானுவை இழுத்து, உன்னுடைய இந்த மென்மையான உருவமும் கிரங்கடிக்கும் உன் அருகாமையும் இந்த கார்த்திக்கை உனக்கு அடிமையாக்கி விட்டது. இனி நீ நினைத்தாலும் கார்த்திக்கிடம் இருந்து விலக முடியாது என்றான். ஆனால் மெல்ல மெல்ல அவனிடம் ஒரு மென்மையை பானு உணர்ந்தாள். அவன் மிகவும் அன்பாகவும் கனிவாகவும் அவளிடம் நடந்து கொண்டான். பானுவும் அவனது அந்த அன்பு கலந்த தீண்டலில் உருகி போனாள். கார்த்திக்கின் ஒவ்வொரு தீண்டலிலும் மரியாதை, கண்ணியம், எல்லாவற்றிற்கும் மேலாக சொல்லப்படாத ஒரு காதல் ஒளிந்திருந்தது. அது பானுவை மற்ற அனைத்தையும் மறக்க செய்தது. மறுபுறம், ராபின், நிறுத்துங்கள், தயவு செய்து நாம் அங்கே செல்ல வேண்டாம். அந்த கார்த்திக் மிகவும் கொடூரமானவர். அவர் எதை வேண்டுமானாலும் செய்வார் என்று திவ்யா கத்தினாள். இது உன் பிரச்சனை இல்லை திவ்யா. அந்த கார்த்திக் என்னை விட வலிமையானவன் என்று நீ நினைக்கிறாயா? என் பலத்தை பற்றி உனக்கு தெரியாது. நான் யார் என்பது உனக்கு இன்னும் புரியவில்லை என்று அவன் கர்ச்சித்தான். திவ்யா குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். இந்த முறை ராபின் அவளது கையை பலமாக பற்றி கொண்டு பண்ணை வீட்டை விட்டு வெளியேறினான். அவனது ஆழ்ந்த கருமை நிற கண்களை கண்டு திவ்யா நடுங்கினாள். அவன் உணர்ச்சியற்ற முகத்துடன் காரை ஓட்டிக்கொண்டு கார்த்திக்கின் மாளிகையை நோக்கி சென்றான். அங்கே சென்றால் பல ரகசியங்கள் அம்பலமாக போகின்றன. கார்த்திக் கம்பீரமாக தயாராகி கீழே இறங்கி வந்தான். அம்மா தன் மகனை உற்று பார்த்தார். அவனது நடையிலும் தோரணையிலும் இன்று ஒரு மாற்றம் தெரிந்தது. வா கார்த்திக், வந்து காலை உணவு சாப்பிடு என்று அவர் அன்புடன் அழைத்தார். கார்த்திக் அமைதியாக ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். மணமகள் இன்னும் வரவில்லையா என்று அம்மா கேட்ட அடுத்த நொடியே படிக்கட்டுகளில் இருந்து பானு இறங்கி வருவதை கண்டான். அவளது உடலில் விலை உயர்ந்த ஆடைகள், கார்த்திக்கின் கம்பீரமான சால்வை மற்றும் அவளது பொலிவான முகம் ஆகியவற்றை கண்டு மாமியார் ஒரு கணம் திகைத்து நின்றார். நேற்று இரவு வரை அவளிடம் இல்லாத ஒரு புது தோரணை இப்போது இருந்தது. ஆச்சரியத்துடன் அவள் அருகில் வருவதையே அவர் பார்த்து கொண்டிருந்தார். காலை வணக்கம் மாமியார் அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள் என்று பானு துள்ளலாக கேட்டது மாமியாரை பெரிதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர் தன் மகன் கார்த்திக்கை ஒரு கூர்மையான பார்வையால் அளவெடுத்தார். அவனோ எதை பற்றியும் கவலைப்படாமல் காலை உணவை ரசித்து கொண்டிருந்தான். நேற்று இரவு அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையே நடந்த பேச்சிற்கு பிறகு அந்த பெண் தலை நிமிர்ந்து கூட பேசக்கூடாது என்று அவர் நினைத்தார். ஆனால் அவளோ மாமியாரின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசிக்கொண்டிருந்தாள். வேறொரு நேரமாக இருந்தால் அவளை கடுமையாக சாடியிருப்பார். ஆனால் கார்த்திக்கிற்கு முன்னால் அவர் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டார். மாமியாரின் அந்த தவிப்பை பானு நன்றாகவே ரசித்து மகிழ்ந்தாள். அடடா தலைவர் அவர்களே, நீங்கள் இன்னும் டீ எடுக்கவே இல்லையே, ஒரு நிமிடம் இருங்கள், நானே பருமாறுகிறேன் என்று அழகாக புன்னகைத்தபடி கார்த்திக்கின் முன்னால் டீ கோப்பையை வைத்தாள். கார்த்திக் தன் தலையை உயர்த்தி அந்த வெடிமலரை ஆழ்ந்த பார்வையால் பார்த்தான். அறைக்குள் அவனது நெருக்கத்திற்கு முன்னால் அழுது துடித்தவள் இப்போது இவ்வளவு நம்பிக்கையுடனும் அன்புடனும் டீ கொடுத்துவிட்டு புன்னகையோடு அவன் முன்னே சாய்ந்து நின்றாள். சர்க்கரை எவ்வளவு வேண்டும் தலைவர் அவர்களே? என்னால் எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு மட்டும் சேவை செய்.
ஏனென்றால் நான் உனக்கு சேவை செய்ய தொடங்கினால் உன் கண்களில் கண்ணீர் நிற்காது என்று அவன் மெதுவான குரலில் இருபொருள் பட கூறியதும் பானுவின் முகம் சற்றென்று மாறியது. அவளது ரோஜா நிற கன்னங்கள் வெட்கத்தால் மேலும் சிவந்தன. ஆனால் அடுத்த நொடியே அதே புன்னகை அவள் முகத்தில் ஒட்டி கொண்டது. இதை கண்ட மாமியார் ஆத்திரத்தில் மேஜையை விட்டு எழுந்து சென்றார். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ரசிப்பதிலேயே மூழ்கியிருந்ததால் மாமியார் சென்றதை கூட கவனிக்கவில்லை. என்னை மிரட்ட தேவையில்லை தலைவர் அவர்களே, என் தைரியத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று அவளும் சவாலாக பேசினாள். அதே சமயம் கார்த்திக் தன் இருக்கையை விட்டு எழுந்தபோது அவனது தலை தற்செயலாக பானுவின் தலை மீது மோதின. அவளது ஆன்மாவே ஒரு கணம் நடுங்கியது. அவன் அவளை பார்த்து ஒரு கண்ணை அசைத்துவிட்டு நகர முயன்றபோது வேலைக்காரன் கதவை தட்டினான். தலைவர் அவர்களே, வெளியே ராபின் வந்திருக்கிறார் என்ற வேலைக்காரனின் குரல் பானுவின் காதுகளில் விழுந்தது. அந்த பெயர் பானுவின் இதயத்தை அதிர வைத்தது. அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். கார்த்திக்கின் நெற்றியில் கோபத்தால் சுருக்கம் விழுந்தது. கார்த்திக் முன்னேறுவதற்குள் பானு ஓடி வந்து அவனை தடுத்தாள். நீங்கள் அவரை எதுவும் செய்யக்கூடாது, தயவு செய்து அவர்களை போக விடுங்கள் என்று கெஞ்சினாள். பானு எதை பற்றி பேசுகிறாள் என்பது கார்த்திக்கிற்கு புரியவில்லை. என்ன சொல்ல வருகிறாய்? உனக்கும் அந்த ராபினுக்கும் என்ன சம்பந்தம்? திவ்யா தன் காதலனுடன் ஓடிவிட்டாள் என்றுதான் கார்த்திக்கிடம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவன் ராபின் என்பது அவனுக்கு தெரியாது. பானு பதிலளிக்கும் முன்பே கார்த்திக் அவளது கையை பிடித்து உலுக்கினான். உன் நாவில் வேறு ஒரு ஆணின் பெயர் வந்தால் உன் உயிரை எடுத்து விடுவேன் என்று அவன் ஆத்திரத்தில் சீறினான். அவன் எவ்வளவு பிடிவாதமானவன் என்பது நேற்றிரவே பானுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அவனது நிச்சயிக்கப்பட்ட மனைவி திவ்யா இந்த ராபினுடன் தான் ஓடினாள் என்று தெரிந்தால் அவன் என்ன செய்வான்? அவன் வாசலை நோக்கி நடந்தபோது ராபின் திவ்யாவுடன் மாளிகையின் வரவேற்பறைக்குள் நுழைந்தான். இதை கண்ட பானுவுக்கு உடல் சிலிர்த்தது. ராபின் திவ்யாவை அழைத்து கொண்டு நேராக கார்த்திக்கின் மாளிகைக்கே வந்துவிட்டான். பானுவால் நிற்கக்கூட முடியாமல் கார்த்திக்கின் கையை பிடித்து ஆதரவு தேடினாள். கார்த்திக் திரும்பி பானுவை பார்த்தான். அவள் முகம் பயத்தில் வெளுத்து போயிருந்தது. ஆனால் கார்த்திக் மட்டும் மிகவும் நிதானமாக நின்றிருந்தான். ஏன் வந்தாய் என்று அவனது குரல் பனிக்கட்டியை போல குளிர்ந்திருந்தது. திவ்யா பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். நான் பேச வேண்டும் என்று ராபின் கார்த்திக்கின் அருகில் வந்தான். அதே சமயம் மாமியார் கீழே இறங்கி வந்தார். இவன் இங்கே என்ன செய்கிறான் என்று அவர் அதட்டலாக கேட்க ராபினும் திவ்யாவும் திரும்பி பார்த்தனர். யார் அனுமதியுடன் 2 சகோதரர்களுக்கு இடையில் பேசுகிறீர்கள் என்று கார்த்திக் தன் அம்மாவிடம் குளிர்ந்த குரலில் கேட்டான். அந்த நொடி திவ்யாவும் பானுவும் ஆச்சரியத்தில் உறைந்தனர். சகோதரனா? திவ்யா ராபினை பார்த்தாள். இவனையா சகோதரன் என்கிறாய்? இவன் உனது மிகப்பெரிய எதிரி, இன்னொரு பெண்ணின் மகன். இவனை இப்போதே இங்கிருந்து வெளியேற்று என்று மாமியார் ஆத்திரத்தில் கத்தினார். இதை கேட்ட கார்த்திக் தன் பற்களை கடித்தபடி, அவன் என் மாற்றாந்தாய் மகன்தான். ஆனால் நீங்கள் என் பெற்ற தாய் அல்லவா? பிறகு ஏன் என்னை இப்படி பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று கார்த்திக் ஆவேசமாக கேட்டான். உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது என்னவாகும் என்று ஒரு நிமிடம் கூட நீங்கள் யோசிக்கவில்லையா? அவனது குரலில் வலியும் வேதனையும் நிறைந்திருந்தது. ராவினும் சரோஜா அம்மாவை வேதனையுடன் பார்த்தான். கார்த்திக், என்ன பேசுகிறாய்? நான் உனக்கு துரோகம் செய்யவில்லை மகனே. நீதான் என் வாழ்வின் நோக்கம். என்னை எப்படி நீ சந்தேகப்படலாம் என்று அம்மா உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அதுதான் எனக்கும் வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் என் அம்மா, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது என் கண்கள் திறந்து விட்டன அம்மா. நீங்கள் ஒரு ஏமாற்றுக்காரி. உங்கள் பழிவாங்கலுக்காக நீங்கள் ராபினை மட்டும் பயன்படுத்தவில்லை, என்னையும் இதில் சிக்க வைத்து விட்டீர்கள். அனைவருடைய வாழ்க்கையும் பாழாக்கும் ஒரு விளையாட்டை நீங்கள் விளையாடி விட்டீர்கள். இப்போது கடந்த கால கதை. கார்த்திக்கின் அம்மா சரோஜாவிற்கும் கார்த்திக்கின் அப்பா செந்திலுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் செந்தில் சரோஜாவின் சித்தப்பா மகள் அனிதாவை விரும்பினார். இறுதியில் சரோஜாவுக்கு பதில் அனிதாவையே செந்தில் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அனிதாவுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பிறக்கவில்லை. மறுபுறம் சரோஜா திருமணமான இடத்திலிருந்து விவாகரத்து பெற்று திரும்பி வந்தாள். அவளது பார்வை மீண்டும் செந்தில் மீது விழுந்தது. குழந்தை இல்லாத ஏக்கத்தில் அனிதா எப்போதும் நோய்வாய்ப்பட்டு தன் அழகை தொலைத்திருந்தாள். அழகின் மீது மோகம் கொண்ட செந்தில் சரோஜாவின் அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்து மாளிகைக்கு அழைத்து வந்தார். அனிதா இதை பொறுத்து கொண்டாள். மாளிகைக்குள் வந்த சரோஜா ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன் வசப்படுத்தினாள். தான் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறேன் என்று தெரிந்ததும்
அனிதாவின் நிலையை இன்னும் மோசமாக்கினாள். சரோஜாவுக்கு பிறந்த மகன்தான் கார்த்திக். அவன் செந்திலின் வாரிசானான். 1 வருடம் கழித்து செந்தில் ஒரு விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இந்த செய்தி இரு பெண்களுக்கும் இடியாக இறங்கியது. அப்போதுதான் அனிதாவும் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதை அறிந்த சரோஜா அனிதாவை கொல்ல பல முறை முயன்றாள். ஆனால் தோற்று போனாள். அனிதாவிற்கும் ஒரு மகன் பிறந்தான். அவன்தான் ராபின். காலம் உருண்டோடியது. கார்த்திக்கிற்கு 6 வயதும் ராபினுக்கு 5 வயதும் ஆனபோது இரு சகோதரர்களுக்கும் இடையே அளவற்ற பாசம் இருந்தது. ஆனால் சரோஜா அவர்களை பிரித்து வைத்தார். கார்த்திக்கை படிக்க வைப்பதாக கூறி போர்டிங் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அனிதா மற்றும் அவரது குழந்தையின் வாழ்க்கையே சரோஜா நரகமாக்கினார். ஆனால் அனிதா மனம் தளரவில்லை. சரோஜா தன் குழந்தையை கொல்ல துணிகிறாள் என்பதை அறிந்ததும் மகனின் உயிருக்காக அனிதா மாளிகை விட்டு வெளியேறினார். அப்போது ராபினுக்கு 8 வயது. அவர்கள் இரவோடு இரவாக மாயமானார்கள். 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்தார்கள். அனிதாவும் சரோஜாவும் தங்கள் மகன்களை வீரர்களாகவும் பலசாலிகளாகவும் வளர்த்தார்கள். சரோஜா கார்த்திக்கின் மனதை கலைத்து ராபினுக்கு எதிராக அவனை பயன்படுத்தினார். ஆனால் ராபினை வளர்த்தவர் அனிதா. கணவரை இழந்த பிறகு அனிதாவுக்கு அவரது உறவினரான பானுவின் அம்மா வசந்தா தான் அடைக்கலம் கொடுத்து மறைத்து வைத்தார். சரோஜாவின் வெறுப்பு இப்போது அடுத்த தலைமுறையையும் பாதிக்கிறது என்பதை உணர்ந்த அனிதா கார்த்திக்கை சந்தித்து உண்மையை சொல்ல முடிவெடுத்தார். உண்மைகளை கேட்ட கார்த்திக்கால் முதலில் நம்பவே முடியவில்லை. ஆனால் அவன் தன் அம்மாவை சோதித்து பார்த்தபோது அம்மா சொன்னது அனைத்தும் பொய் என்று உறுதியானது. அப்போதுதான் மற்றொரு பெரிய ரகசியமும் வெளிப்பட்டது. சரோஜா தன் பழிவாங்கலுக்கு திவ்யா மற்றும் பானுவின் தாயாரான வசந்தாவையும் பழியாக்கினார். வசந்தா அனிதாவின் நெருங்கிய தோழி. அவர் அனிதாவுக்கும் ராபினுக்கும் ரகசியமாக உதவி வந்தார். இதை அறிந்த சரோஜா வசந்தாவை பழிவாங்க துடித்தார். வசந்தாவின் கணவர் ராஜாவை பயமுறுத்த அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார். மேலும் அனிதாவை பழிவாங்க வசந்தாவின் குடும்பத்தையே குறிவைக்க கார்த்திக்கின் மனதில் பல நச்சு கருத்துக்களை விதைத்தார். அம்மாவின் பேச்சை கேட்டு கார்த்திக் திவ்யாவை திருமணம் செய்ய முன் வந்தான். ஆனால் வசந்தா ஏற்கனவே தன் மகள் திவ்யாவை ராபினுக்கு திருமணம் செய்ய அனிதாவிடம் வாக்களித்திருந்தார். சரோஜாவின் மிரட்டலுக்கு பயந்தே வசந்தா திவ்யாவை கார்த்திக்கிற்கு மனம் முடிக்க சம்மதித்தார். திவ்யா ராபினுடன் ஓடியது பானுவின் திட்டம் என்று அனைவரும் நினைத்தனர். ஆனால் அது ராபின் மற்றும் கார்த்திக் இருவரும் இணைந்து அனிதாவின் ஆலோசனைப்படி தீட்டிய திட்டம். சரோஜாவின் கர்வத்தை அடக்க கார்த்திக் தானே தன் திருமணத்தில் இருந்து தன் மணப்பெண்ணான திவ்யாவை ஓட செய்தான். தன் அம்மாவின் கர்வத்தை அடக்கவே கார்த்திக் இந்த நாடகத்தை ஆடினான். தான் அனைவரையும் வலையில் சிக்க வைத்திருப்பதாக சரோஜா நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் கார்த்திக் அனிதாவுடன் இணைந்து திவ்யாவிற்கு பதிலாக பானுவை திருமணம் செய்ய திட்டமிட்டான். ராபினும் திவ்யாவும் காதலிப்பது கார்த்திக்கிற்கு முதலிலேயே தெரியும். அதனால்தான் அவன் அவர்கள் பாதையில் இருந்து விலகி பானுவை மணந்து கொண்டான். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கலாம் என்று சரோஜா நினைத்தார். திவ்யா ஓடிய பழியை பானு மீது போட்டு அவளை கார்த்திக் சித்திரவதை செய்வான் என்றும் பிடிபடும் திவ்யாவிற்கும் தண்டனை கிடைக்கும் என்றும் அவர் கணக்கு போட்டார். ஆனால் தான் விரித்த வலையில் தானே விழப்போகிறோம் என்பது அவருக்கு தெரியவில்லை. ஏன் அம்மா இவ்வளவு வெறுப்பு? அனிதா சித்தியிடம் நீங்கள் இன்னும் என்ன பழி வாங்க வேண்டும்? அவர் இடத்தை நீங்கள் பிடித்து கொண்டீர்கள். அவரை இந்த மாளிகையை விட்டு வெளியேற்றினீர்கள். இவ்வளவு செய்தும் உங்கள் மனம் ஆறவில்லை. அவரை கொல்ல திட்டமிட்டீர்கள். அதுவும் முடியாமல் போனபோது அவரது தோழியையும் அவரது குடும்பத்தையும் குறிவைத்தீர்கள். எல்லோரையும் கொன்று விடுங்கள் அம்மா. அப்போதுதான் உங்கள் பாவி மனம் சாந்தியடையும். கார்த்திக்கின் பேச்சை கேட்டு அம்மா கண்கள் கலங்க தன் மகனை பார்த்தார். பழிவாங்கும் தீயில் அவர் தன் மகனையே மறக்கும் அளவிற்கு அந்தமானார். கார்த்திக், என் மகனே, நான் உங்கள் மகன் இல்லை என்று கார்த்திக் அவரது கையை தட்டிவிட்டான். என் அம்மா இவ்வளவு இரக்கமற்றவளாக இருக்க முடியாது. பல முறை உங்களை தடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் எந்த எல்லை வரை செல்வீர்கள் என்று பார்க்கவே அமைதியாக இருந்தேன். நீங்கள் இவ்வளவு தூரம் இறங்கி விடுவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை என்று வேதனையுடன் முகத்தை திருப்பி கொண்டான். அந்த சமயம் அனிதா அவரது தோழி வசந்தா மற்றும் ராஜாவுடன் உள்ளே வந்தார். பானு ஓடி சென்று தன் அம்மா வசந்தாவை கட்டி அணைத்து கொண்டாள். திவ்யா மட்டும் தூரத்தில் நின்றபடி பார்த்து கொண்டிருந்தாள். தான் வீட்டை விட்டு ஓடியதற்காக அம்மா தன்னை வெறுத்து விடுவாரோ என்று பயந்தாள். ஆனால் வசந்தா திவ்யாவையும் அணைத்து கொள்ள திவ்யா தேம்பி அழுதாள். அழாதே திவ்யா,
ராபின் உன்னை திருமணம் செய்தது எங்கள் முன்னிலையில்தான் என்று அனிதா கூறியதை கேட்டு திவ்யா அதிர்ச்சியுடன் தன் அம்மாவை பார்த்தாள். வசந்தாவும் அதை ஆமோதித்தார். நாங்கள் வெளியே தான் இருந்தோம் என்று ராஜாவும் திவ்யாவின் தலையை கோதி ஆசீர்வதித்தார். சரோஜா அனைவரையும் ஒன்றாக பார்த்து விம்மி அழுதார். அவர்கள் அனைவரும் தன் எதிரிகள் என்றும் இன்று தன் மகன் கூட எதிரிகளின் பட்டியலில் நிற்கிறான் என்றும் அவர் நினைத்தார். ஆனால் உண்மையில் எவருமே அவருக்கு எதிரிகள் இல்லை. அவருக்கு அவரே தான் எதிரி என்பது அவருக்கு தெரியவில்லை. அனிதா முன்னே வந்து அவருக்கு எதிராக நின்றார். இன்னும் எவ்வளவு தூரம் இறங்குவீர்கள்? என் கணவரை என்னிடமிருந்து பிரித்தீர்கள். இந்த மாளிகையை கைப்பற்றினீர்கள். எங்களை வெளியேற்றினீர்கள். என் தோழியையும் அவளது மகள்களையும் பகடைக்காயாக பயன்படுத்தினீர்கள். இவ்வளவு செய்தும் உங்கள் மனம் ஆறாமல் என்னையும் ராபினையும் கொல்ல கூலிப்படையை ஏவினீர்கள். உங்கள் எண்ணத்தை நினைத்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது என்று அனிதா வருத்தத்துடன் கூறினார். அம்மா, இன்னும் நேரம் இருக்கிறது. தயவு செய்து திருந்துங்கள். உங்கள் மகன் கூட உங்களுடன் இல்லாத ஒரு நிலை வரும் அளவிற்கு வெறுப்பை வளர்க்காதீர்கள் என்று கார்த்திக் கூறினான். கார்த்திக், அப்படி சொல்லாதே. நீ இல்லாமல் உன் அம்மா இறந்து விடுவாள் என்று அவர் கார்த்திக்கின் கைகளை பற்றி கொண்டார். என்னிடம் அல்ல, நீங்கள் அனிதா சித்தியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்கள் பொறாமைக்கும் வெறுப்பிற்கும் அதிகம் பலியானது அவர்தான். கார்த்திக் சொன்னதை கேட்டு அம்மா கைகளை கூப்பி அனிதாவிடம் மன்னிப்பு கேட்டார். அனிதாவும் பெரிய மனதுடன் அவரை மன்னித்தார். சரி ராபின் மகனே, உன் மனைவியை அழைத்து கொண்டு வா, நாம் கிளம்பலாம் என்று அனிதா கூறினார். அனிதா, நீ எங்கும் செல்லக்கூடாது. இந்த மாளிகை எனக்கு எவ்வளவு சொந்தமோ அவ்வளவு உனக்கும் சொந்தம். உனக்கும் இதில் முழு உரிமை உண்டு. கடவுளுக்காக உன் மனக்கசப்பை மறந்துவிடு. பெரிய மனதுடன் என்னை மன்னித்த நீ என் தவறுகளை திருத்திக் கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று சரோஜா வேண்டினார். கார்த்திக்கும் தன் அம்மாவின் பக்கம் நின்று அனிதாவை தடுத்ததால் அவர் சம்மதித்தார். அந்த மாளிகையில் மீண்டும் மகிழ்ச்சி நிலவியது. பானுவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட வரவேற்பு விழாவிலேயே திவ்யாவிற்கும் சடங்குகள் செய்யப்பட்டன. திவ்யா தயக்கத்துடன் ராபினை பார்த்தாள். ராபினின் முகத்தில் ஒரு அழகான புன்னகை இருந்தது. யாரிடமும் எந்த கோபமும் அவனிடம் இல்லை. அக்கா, என்ன பார்க்கிறீர்கள்? இவர்களை விட்டு விடுங்கள். இந்த அண்ணன் தம்பிகள் இருவரும் அவ்வளவு கில்லாடிகள். நமக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வராதபடி நாடகம் ஆடிவிட்டார்கள். இன்று இரவு இவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பானு கூறினாள். பானு திவ்யாவின் காதில் ஏதோ ரகசியம் பேச அதை கவனித்த ராபின், கார்த்திக், உன் மனைவி என் மனைவியிடம் ஏதோ தப்பாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாள். அவளது வாயை கொஞ்சம் மூடு. நான் இன்னும் ஒழுங்காக முதலிரவை கூட கொண்டாடவில்லை. அதற்குள் உன் மனைவி வில்லனாக வருகிறாள் என்று கிண்டலாக கத்தினான். ராபின், நாவடக்கத்துடன் பேசு. அவள் உன் அண்ணி என்பதை மறந்து விடாதே என்று கார்த்திக் அவனை முறைத்து பார்த்தான். தெரியும் அண்ணா, ஆனால் உங்கள் மனைவி சிறிய பாக்கெட்டில் பெரிய வெடி போன்றவர். என் அப்பாவி மனைவியை அவர் கெடுத்து விடுவார் போலிருக்கிறது என்று ராபின் வருத்தத்துடன் தலையாட்டினான். அதை கேட்டு கார்த்திக் புன்னகைத்தான். ஏனெனில் பானுவின் அந்த வெடிதனத்தை அவன் நேற்றிரவே பார்த்தும் கேட்டும் அனுபவித்து விட்டான். உன் தங்கை உனக்கு என்ன பாடம் எடுத்தாள் என்று ராபின் தன் மனைவியிடம் புருவங்களை உயர்த்தி வினவினான். அவள் என்ன சொல்லித் தர வேண்டும்? எனக்கு எல்லாம் புரியும் என்று திவ்யா அழகுடன் சினுங்கினாள். அப்படியா? அப்படியானால் முதலிரவை பற்றியும் உனக்கு தெரிந்திருக்குமே என்று ராபின் அவளை தன் கைகளுக்குள் இழுத்து கேட்டான். வெட்கத்தால் அவளது இமைகள் கன்னங்களில் நிழலாடின. வெட்கப்பட்டால் மட்டும் போதாது, பதில் சொல்ல வேண்டும் என்று அவன் வற்புறுத்த திவ்யா மெல்ல ராபினின் காதோறும் சென்று ரகசியமாக கூறினாள். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்று இரவு எனக்கு என்னென்ன தெரியும் என்று நீங்களே நேரில் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அவன் காதை கடித்தாள். அவளது இந்த குறும்புத்தனமான பதிலால் ராபின் ஆச்சரியத்தில் உறைந்தான். அவளை மிகவும் சாது என்று நினைத்திருந்தான். ஆனால் அவளும் சளைத்தவள் இல்லை என்று புரிந்தது. மறுபுறம் கார்த்திக் அறைக்குள் நுழைந்தபோது பானு கைகளை இடுப்பில் வைத்து கொண்டு சண்டையிட தயாராக நின்றிருந்தாள். அவன் கதவை பூட்டிவிட்டு அவளை நோக்கி வந்தான். இன்றைய இந்த உடைக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று பொருள் பொதிந்த குரலில் கூறியபடி தன் சட்டையின் பட்டன்களை ஒரே இழுப்பில் கலற்றினான். அவனது இந்த ஆக்ரோஷமான மாற்றத்தை கண்டதும் பாலுவின் உடல் சிலிர்த்தது. சண்டையிட தயாராக இருந்தவள் இப்போது பயந்து குளியலறை நோக்கி ஓடினாள்.
ஆனால் கார்த்திக் ஒரே நொடியில் அவளை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். வா, இன்று நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று கூறியபடி அவளை அணைத்தான். அவள் ஆரம்பத்தில் லேசாக எதிர்ப்பு தெரிவித்தாலும் பிறகு அவனது அன்பில் முற்றிலும் கரைந்து போனாள். நன்றி.